हरे कृष्णा। जय बोलो हिमाचल पर्वत राज की जय. மகோன்னதமான ஹிமாலயம். அதாவது வாழ்க்கையில நம்ம உடம்புல நமக்கு சொந்து இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் வர முடியும் காக்க முடியும். இதெல்லாம் எத்தனை வேணா வீடியோ பார்க்கலாம். அந்த ஏரி இந்த குளிர் இதுல ஏறி இருக்காங்க. ஏன்னா எத்தனையோ ரிஷிகள் சாதுக்கள் நமக்கு தெரியாம இதெல்லாம் நம்ம கல்ல படமாட்டாங்க. கோவில் இந்த மாதிரி குகைகள் தான் ராமதாசரை போய் உட்காந்து தப்பத்துங்க. சமத்ராமதாசர் எல்லாம் வந்திருப்பார். ஏன்னா அவருக்கும் மலை பிடிக்கும், குகை பிடிக்கும். ஆஞ்சநேய சுவாமி, அப்புறம் வேதவியாசர், வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், இது நிறைய பேர் நீங்க அங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருப்பார். அதனாலதான் நமக்கு இங்க வந்தோன்னு ஒரு கோவில் இல்லை, ஒரு மூர்த்தி இல்லை, ஒரு பூஜை இல்லை. ஆனா ஒரு தெய்வீகத்தை உணர முடியாது. நம்ம இதுல பார்த்தோம்னா பாகவதத்துல ரொம்ப அழகா அந்தர்யாமி தியானத்தை சொல்லுவார் பிரம்ம மகர்ஷி. அதுக்கப்புறமா உலக வர்ணம், ரூப வர்ணனை பண்ணுவார். இதை சொல்லும் பொழுது இந்த மரங்கள்லாம் அப்படி வருது இல்லையா, இதெல்லாம் பகவானுடைய ரோமக்காய்கள்னு சொல்லுவோம். இப்படி மயிர்காய்கள். இந்த மேகங்கள்லாம் பகவானுடைய விராட் புருஷனுடைய பேசான், இந்த தலைமுடி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த இயற்கையை வர்ணிக்கிறார். இன்னும் ஒரு கருகு நீர் பின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணுன்ற மாதிரி புகழும் நல் ஒருவனென்கோ பொருவில் சீர் பூமியென்கோ துகழும் தன் பறவையென்கோ தீயென்கோ வாயுவென்கோ நிகழும் ஆகாசமென்கோ நீ சொல்ற ரெண்டமென்கோ. அப்ப எல்லாமே கிருஷ்ண ரூபம் தான். பாறையா இருந்து தாங்குறான், தனியா இருக்கான், தண்ணீரா ஓடுறான், மேகமா இருக்கான், மலையா இருக்கான், எல்லாமாவும் இருக்கான். இப்போ எங்கெங்கோ காணினும் சக்தியவா, எல்லாம் கிருஷ்ணமயம் ஜகத்து. இப்படிதான் இந்த அனுபவம் கிடைக்கும், கிருஷ்ண அனுபவம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, குருஜி அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா கீட்டு எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. பார்த்ததெல்லாம் கிருஷ்ணாபுரி. இந்த மாதிரிதான் எல்லாமே கிருஷ்ணாபுரி. நான் வசிங்க டம்ளர், பிடிச்ச தண்ணி, போட்டிருந்த ட்ரெஸ், நிற்கிற பூமி, ஆகாசம் எல்லாமே ஒரு பகவத் ஸ்வரூபமா வச்சுக்கேன். அதனால இது எல்லாமே பகவானுடைய அழகான ரூபம். எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கா. அந்த அப்படியே சக்தியை வாங்கி போகுது. எப்படி இமாலயம் அமைதியா யாரும் கொண்டாடல, ஆனா அது பாட்டுக்கு இருக்க. உன்னை பார்க்கணுமா, நீ அவசரத்துக்குவா. அதான் ஹிமாலயாஸோட புரியாது. அது நான் இறங்க மாட்டேன், நம்மள வசத்தும். தெய்வீகம் குருவோடைய வேலை என்னன்னா லிஃப்டிங் அப். நம்மள மேல எடுத்துன்னு வர எடுப்பார். நீ கரைச்சிங்க மேல எவ்வளவு நல்லா இருக்கும் எனக்கு சொல்ல வேண்டாம். நீ மேல ஏறிவா, நான் சொல்ல வேண்டாம், நீ உனக்கே தெரியும். ஸோ அந்த ஹைட் ரீச் பண்ணும்போது இப்போ ஹைட் வந்துட்டோம், 12,000 அடி வசரம். அழகான மேகம், தொட முடியாத ஒரு இடத்துல, கலங்கமே இல்லாத ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு தண்ணி வருது, மேல மேகக்கூட்டம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணு, யோசிக்கிறதுக்கு புத்தி, இது மனசுல உட்காந்துட்டு இருக்கணும். லைஃப் லாங் இந்த மலையில ஏறினது உட்காந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பைசா கொடுத்து யார்கிட்ட சொல்ல முடியும், யார்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்? நம்ம ஏன்னு நம்ம பார்த்தோம். அதனால அப்படியே பகவானை ஸ்தாவரானா ஹிமாலய அசையாதவன வச்சுள் நான் ஹிமாலயம். ஸோ கண்ணனுக்குள்ளதான் நமக்கு நோட்டி போகணும்னு இருக்கு. அந்த கண்ணன் இவ்வளவு காப்பாத்துதான். நீங்களும் ஜெய் போல ஹிமாச்சல பர்வத ராஜ் கி ஜெய். இங்கதான் அந்த புஷ்பவனத்துல சௌகரியங்களை போய் தேடிட்டு வந்தான் பீமன். அவ்வளவு வசதியான ஒரு இடத்துல பகவான் நம்மளே நிற்காரு. அது